ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூ மெக்கானிக்கல் மைண்ட். ஃபஸ்ட்டு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது IATF 16949 2016 பார்ட் 11. பார்ட் 10 பார்க்காதவங்க மேலே வர லிங்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. போன பார்ட்டில் நம்ம வாட் இஸ் சர்டிஃபிகேஷன் பாடி, ரோல் ஆஃப் சர்டிஃபிகேஷன் பாடி, கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சர்டிஃபிகேஷன் பாடி, லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேஷன் பாடிஸ், கன்சிடரேஷன்ஸ் டூரிங் சூசிங் ஏ சர்டிஃபிகேஷன் பாடி, இந்த எல்லா கண்டென்ட் பற்றியும் டீட்டெயிலாக பார்த்தோம். இந்த பார்ட்டில் நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் எலிஜிபிலிட்டி ஃபார் IATF சர்டிஃபிகேஷன். இதில் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஸ்கோப், ஆப்ரேஷனல் ப்ராசஸ், டயர் லெவல், சர்டிஃபிகேஷன் டு ISO 9001, இந்த 4 கேட்டகரி இருக்குது. இந்த எலிஜிபிலிட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக பல புது இன்ஃபர்மேஷன்ஸை பற்றி தெரிஞ்சுப்பீங்க. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எலிஜிபிலிட்டி ஃபார் IATF சர்டிஃபிகேஷன். IATF சர்டிஃபிகேஷன் வாங்கணும்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி, அதாவது என்னென்ன தகுதி இருக்கணும். இதில் ஃபஸ்ட்டு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஸ்கோப். ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஸ்கோப் அப்படின்னா த ஆர்கனைசேஷன் மஸ்ட் மேனுஃபேக்சர் பார்ட்ஸ், காம்பனன்ட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் ஃபார் த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி ஆர் ப்ரொவைட் சர்வீசஸ் ரிலேட்டட் டு ஆட்டோமோட்டிவ் ப்ரொடக்ஷன். எக்ஸாம்பிள் ஹீட் ட்ரீட்மெண்ட், பெயிண்டிங், பிளேட்டிங் எக்ஸெட்ரா. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரினா 2 வீலர் 3 வீலர் 4 வீலர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிக்கு, அதாவது ஸ்கூட்டர், ஆட்டோ, கார், பஸ், லாரி இந்த மாதிரியான வாகனங்களை மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிக்கு யார் யாரெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களையெல்லாம் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியும் இல்லை அவங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற இண்டஸ்ட்ரி. எக்ஸாம்பிளுக்கு அந்த கம்பெனி என்ன பண்ணுன்னா பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க, இல்லை பெயிண்ட் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க, இல்லை பிளேட்டிங் பண்ணுறதுக்கு அனுப்புவாங்க. அந்த கம்பெனி எல்லாமே IATF சர்டிஃபிகேஷன் வாங்குறதுக்கு எலிஜிபிள். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ் அலோன் ஆர் ஜென்ரலி நாட் எலிஜிபிள். சில டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸை வாங்கி சேல்ஸ் பண்ணுவாங்க, அவங்க எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் கேன் நாட் அப்ளை ஃபார் IATF சர்டிஃபிகேட். ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியை தவிர்த்து செல்ஃபோன், டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஏசி இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை பண்ணுறவங்கள நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க. அவங்களாலையும் IATF சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ IATF சர்டிஃபிகேட் வாங்கணும்னா அந்த கம்பெனி ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியாக இருக்கணும். அவங்க ஆட்டோமோட்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டராகவோ இல்லை நான் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியாவோ இருக்கக்கூடாது. இதுதான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. நெக்ஸ்ட் operational process. The company must have a fully operational process that supports the automotive supply chain. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அவங்க ஆட்டோமோட்டிவ் சப்ளை செயினில் இருக்கணும். அதாவது ஸ்பேர் பார்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுற டயர் 1 கம்பெனியாவோ இல்லை டயர் 1 சப்ளையருக்கு சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுற டயர் 2 கம்பெனியாகவும் இருக்கணும். ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுற அந்த மாதிரி டயர் 3 இண்டஸ்ட்ரியால் இதை அப்ளை பண்ண முடியாது. ஸோ அவங்க சப்ளை செயினில் இருக்கணும். சப்ளை செயினில் இருக்கணும்னா அவங்க பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும், இல்லை அந்த பார்ட்டுக்கான சர்வீஸையாவது ப்ரொவைட் பண்ணணும். இவங்களால தான் அப்ளை பண்ண முடியும். ஸ்டார்ட் அப் ஆர் இன்ஆக்டிவ் ஆர்கனைசேஷன் கேன் நாட் அப்ளை. ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, இல்லை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க, இல்லை ஏற்கனவே இருக்கிற கம்பெனி பட் இன்ஆக்டிவாக, அதாவது பார்ட் எதுவும் சப்ளை பண்ணாமல் வெறும் கம்பெனி மட்டும் இருக்குன்னா அவங்களாலையும் அப்ளை பண்ண முடியாது. அடுத்து டயர் லெவல். Typically, organizations at Tier 1, Tier 2 or below in the automotive supply chain can apply. நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி OEM, அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரரான வெஹிக்கிள் மேனுஃபேக்சரருக்கு சப்ளை பண்ணுற சப்ளையர்ஸை டயர் 1, டயர் 2, டயர் 3ன்னு கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. டயர் 1னா டைரெக்டாக OEMக்கு சப்ளை பண்ணுறவங்க, டயர் 2 சப்ளையர்ஸ்னா டயர் 1க்கு சப்ளை பண்ணுறவங்க, டயர் 3னா டயர் 2க்கு சப்ளை பண்ணுறவங்க. இவங்களில் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி யார் யாரெல்லாம் பார்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ இல்லை சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களால மட்டும்தான் பண்ண முடியும், இல்லைன்னா பண்ண முடியாது. அதாவது ரா மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்களால IATF வாங்க முடியாது. OEMs, ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ், யூஸ்வலி டோன்ட் சீக் IATF சர்டிஃபிகேஷன் பட் ரெக்வயர் இட் ஃப்ரம் சப்ளையர்ஸ். நார்மலாக டயர் 1 அண்ட் டயர் 2 சப்ளையர் இவங்க தான் IATFக்கு அப்ளை பண்ணுவாங்க. OEMஸ்க்கு இது தேவையில்லை. ஆனால் அந்த OEMs, அதாவது ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர், அவங்க வந்து அவங்களோட சப்ளையர் கிட்ட இந்த ரெக்யர்மெண்ட்டை எதிர்பார்ப்பாங்க. அதாவது அவங்களோட சப்ளையர்
ஐஏடிஎஃப் சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, அப்பதான் அவங்க குவாலிட்டியான ப்ராடக்ட்டை கொடுப்பாங்க. அவங்க ரிஜெக்ஷனை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அதனால ப்ராடக்ட்டோட காஸ்ட்டும் கம்மியா இருக்கும். இந்த 2 மெயின் ரீசனுக்காக தான் ஐஏடிஎஃப் சர்டிஃபிகேட்டை அவங்க எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் சர்டிஃபிகேஷன் டு ISO 9001. The organization may already be certified to ISO 9001 2015 as IATF 16949 builds on ISO 9001 principles. ஏற்கனவே ஒரு கம்பெனி ISO 9001 2015 சர்டிஃபைடு கம்பெனியா இருந்தா அவங்க IATF 16949க்கு அப்ளை பண்ணலாம். ஏன்னா IATF 16949ஓட நார்மேட்டிவ் ரெஃபரன்ஸ் வந்து ISO 9001 பிரின்சிபல்ஸ் தான். அதை பேஸ் பண்ணி தான் ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ ISO 9001 சர்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்க ஈஸியா IATF 16949க்கு அப்ளை பண்ணலாம். Otherwise, during an IATF 16949 certification audit, the certification body audits that organization against both ISO 9001 and the additional IATF 16949 requirements. ஒரு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரி அவங்க கிட்ட எந்த சர்டிஃபிகேட் இல்லைனாலும், அதாவது ISO 9001 இல்லைனாலும், IATF 16949 இல்லைனாலும், அந்த 2 சர்டிஃபிகேட்டுக்கும் சேர்த்து அப்ளை பண்ணலாம். ஆடிட்டர்ஸ் ஆடிட் பண்ணும்போது ISO 9001 சர்டிஃபிகேட்கான ரெக்யர்மெண்ட்ஸையும் IATF 16949 சர்டிஃபிகேட்டுக்கான ரெக்யர்மெண்ட்ஸையும் சேர்த்தே ஆடிட் பண்ணுவாங்க. If successfully pass the audit, that company will receive an IATF 16949 certificate and do not need to first obtain a standalone ISO 9001 certificate. ஒரு கம்பெனி ISO 9001 சர்டிஃபிகேட்டுக்கும் IATF 16949 சர்டிஃபிகேட்டுக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க ஆடிட்ல பாஸ் ஆகிற பட்சத்தில் 2 சர்டிஃபிகேட்டுமே கொடுப்பாங்க. அதாவது 2 சர்டிஃபிகேட்டுக்கும் அவங்க அப்ளை பண்ணியிருக்கணும். சப்போஸ் IATFக்கு மட்டும் அவங்க அப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா ஆடிட்ல பாஸ் ஆகும்போது இந்த IATF 16949 சர்டிஃபிகேட் மட்டும் கொடுப்பாங்க. தனியா ISO 9001 சர்டிஃபிகேட் ஏற்கனவே வச்சிருக்கணுங்கிற அவசியமும் கிடையாது. ஸோ ஒரு ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரியில ISO 9001 சர்டிஃபிகேட் இல்லைனாலும் அவங்க IATF சர்டிஃபிகேட்டுக்கு தனியாகவும் அப்ளை பண்ணலாம், இல்லை 2த்துக்கும் சேர்த்தும் அப்ளை பண்ணலாம். இது எல்லாமே எலிஜிபிலிட்டி ஃபார் IATF சர்டிஃபிகேட். இந்த எலிஜிபிலிட்டி ஃபார் IATF சர்டிஃபிகேஷனோட பார்ட் 11 முடியுது. அடுத்து வரப்போகிற பார்ட்ஸில் நாம ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் IATF சர்டிஃபிகேஷனை பற்றி பார்க்க போகிறோம். இதில் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் QMS, கோர் டூல்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன், கஸ்டமர் ஸ்பெசிஃபிக் ரெக்யர்மெண்ட்ஸ் CSRs, டாக்குமெண்டட் ப்ராசஸஸ், பெர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங், இன்டர்னல் ஆடிட்ஸ், மேனேஜ்மெண்ட் கமிட்மெண்ட், ட்ரைனிங் அண்ட் காம்பிடென்சி, சப்ளையர் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், தேர்ட் பார்ட்டி சர்டிஃபிகேஷன் ஆடிட், இதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் தான் அடுத்த வீடியோவை இமீடியட்டாக போகிறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனே வரும். உங்களுக்கு டவுட்ஸ் இல்லை கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.